அட பாவியே, இந்த நேரத்தில் இப்போது யார் வருகிறார்கள்? ஏய் பைத்தியமே, வெளியே போ, கடையை மூடும் நேரம் ஆகிவிட்டது தெரியலையா? அண்ணா ப்ளீஸ், முதலில் நான் சொல்வதை கேளுங்கள். இந்த பைக் என் பெரிய அண்ணனுடையது. நான் அதை யாருக்கும் தெரியாமல் வெளியே கொண்டு வந்தேன். ஆனால் தவறுதலாக இந்த பைக்குடன் சேற்றில் விழுந்து விட்டேன். என் பெரிய அண்ணன் இந்த பைக்கை இப்படிப்பட்ட நிலையில் பார்த்தால் என்னை மிகவும் அடித்து விடுவார். ப்ளீஸ் அண்ணா, எப்படியாவது இந்த பைக்கை சுத்தம் செய்து விடுங்கள். சரி தம்பி, நீ கவலைப்படாதே. நான் இப்போதே இந்த பைக்கை நன்றாக சுத்தம் செய்து புதுசு மாதிரி மாற்றி விடுகிறேன். ஆனால் தம்பி, அதற்கு பதிலாக எனக்கு என்ன கிடைக்கும்? தம்பி, பணத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். நீங்கள் இந்த பைக்கை நன்றாக சுத்தம் செய்து விட்டால் நான் உங்களுக்கு முழு $500 தருவேன். அட இல்லை அண்ணா, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். எனக்கு உங்களிடமிருந்து எந்த பணமும் வேண்டாம். நான் என் உழைப்பால் பணம் சம்பாதிக்கிறேன். நான் தினமும் யூடியூப்ல வீடியோக்கள் உருவாக்குகிறேன். ஆனால் ஏழையாக இருப்பதால் யாரும் எனக்கு ஆதரவு தரவில்லை. நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஆதரவு தருவீர்களா? ஆமாம் அண்ணா, ஏன் இல்லை? இன்று நான் மட்டுமில்லை, இன்று எல்லோரும் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள். உங்கள் உழைப்பை புரிந்து கொள்ளும் நல்ல மற்றும் புத்திசாலி குழந்தைகள் இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் செய்வார்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்வார்கள். மேலும் தங்களின் அன்பான அம்மாவின் நீண்ட ஆயுளுக்காக கமெண்டில் ஒரு சிவப்பு இதயம் பதிவிடுவார்கள். நன்றி அண்ணா. பாருங்கள் அண்ணா, உங்கள் பைக் இப்போது கிட்டத்தட்ட புதுசு மாதிரி ஆகிவிட்டது. அட வாவ் அண்ணா, நீங்க உண்மையிலேயே அசத்திட்டீர்கள். ரொம்ப நன்றி அண்ணா.